இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக கேரட் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானோன்னா கொஞ்சமாக இதுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியுது. மிதமான ஹீட்டில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். ஒரு 4 பச்சை மிளகா நான் 2ஆக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். அது வதங்கினோன்னே நான் 1/4 கிலோ கேரட் எடுத்து அதை நல்லா சீவி வச்சுருக்கேன், அதையும் அதில் நான் போட்டுக்கிறேன். கேரட் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடலாம். இதில் தண்ணிக்கினி நம்ம எதுவும் ஊற்ற தேவையில்லை. கேரட்லேயே நமக்கு ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு மறுபடியும் வதக்கி விடலாம். கேரட் எப்போதும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது 3/4 வேக்காடு தான் வேகணும். ரொம்ப வேக வச்சா அதோட தன்மை மாறிடும். உப்பு போட்டதுக்கப்புறம் அதை நான் நல்லா ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி கிளறி விட்றேன். இது வதங்கினதுக்கப்புறம் இது காரத்துக்காண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். மிளகுத்தூள், மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதோட காரமே நல்லா இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் நான் கொஞ்சம் மசாலா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா கேரட் இனிப்பு தன்மையாக இருக்கும். இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது நல்லா சுள்ளுன்னு காரமாக இருக்குங்க, அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு, அவ்வளோதான், நம்ம இறக்க போகிறோம். நான் கொஞ்சமாக துருவி வச்சுருந்த தேங்காய் வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியாக கேரட் பொரியல் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.